அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 6. நம்ம சென்ற வகுப்பில் ஷைத்தானை பற்றியும் சைத்தானிடமிருந்து எவ்வாறு நாம் பாதுகாவல் தேடுவது பற்றியும் நம்ம பார்த்தோம். அந்த 4 பண்புகளை இப்போ நம்ம நினைவுபடுத்திக்கலாம். குர்ஆனை அணுகுவதற்கு முன்னாடி நம்ம தாள பணியை வச்சுக்கிறணும். 2வது, எந்த முன்முடிவும் இல்லாமல் நம்ம குர்ஆனை அணுகணும். அடுத்ததாக, அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம குர்ஆனை படிக்கணும். அந்த குர்ஆனை நம்ம படிக்கும் பொழுது வரக்கூடிய தடைகள், ஷைத்தான் பல தடைகளை உண்டு பண்ணுவான். அந்த ஷைத்தான்கிட்ட இருந்து நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடணும். நம்ம ஷைத்தான்கிட்ட தனியாக போராட முடியாது. அல்லாஹ்வின் உதவி கொண்டு ஷைத்தான்கிட்ட நம்ம போராடணும். இந்த 4 பண்புகளும் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான அம்சம் ஒன்று நம்மளுக்கு இருக்குது. அந்த முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு உரிய விலை மதிப்பு, அதை சொல்லுகிறவருடைய நிலை. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய அந்த வார்த்தைக்குள்ள வெயிட்டை நம்ம எப்படி பார்ப்போம்னா, அந்த சொல்லுகிறவருடைய வெயிட்டு, அவருடைய பொருள், அவருடைய தராதரம் என்ன, அவருடைய சூழல், இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவாக உலகத்திலேயே எல்லா இடத்துலையுமே நம்ம எந்த இடத்துல நம்ம யோசித்து பார்த்தாலும் இது கரெக்டாக பொருந்தும். சொல்லக்கூடிய ஆட்களை பொறுத்து அதனுடைய வெயிட்டை நம்ம ஏற்றிக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரே விஷயத்தை 2 பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆட்கள் வேறு சூழலில், பொருளாதாரத்தில், சில பதவியில், அறிவில், இந்த மாதிரி மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய 2 பேர் ஒரே கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம கேட்கக்கூடியவங்க எப்படி நம்ம வெயிட் போடுவோம் அப்படின்னா, அவங்களுடைய நிலையை வச்சு தான். யார் சொல்கிறாங்க, அவங்களுடைய தராதரம் என்ன, அதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அவங்க எவ்வளோ முக்கியமான ஆள், அப்போ இதை கேட்குறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த வார்த்தைக்கான மதிப்பை நம்ம தீர்மானிப்போம். அந்த மாதிரி நம்ம திருக்குர்ஆனுடைய மதிப்பு நம்முடைய உள்ளத்தில் ஆழ இறங்கணும் அப்படின்னா, திருக்குர்ஆன் யாருடைய சொல், அதை சொல்லக்கூடிய வேட் என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அப்படின்னா இது திருக்குர்ஆன் யாருடைய சொல் அப்படிங்கிறத, நம்ம அல்லாஹுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெருவில் உள்ளவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த குடிநீர் குழாயில் வரக்கூடிய தண்ணியை இன்றைக்கி யூஸ் பண்ண வேணாம், அதில் கழிவு நீர் கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு அவ்வளோவா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். என்ன டெய்லியும் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறோம், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். இதே விஷயத்தை இப்போ நம்ம நியூஸில் சொல்கிறாங்க, இன்றைக்கி வரக்கூடிய குடிநீர் தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, இதில் கழிவு நீர் கலந்துருச்சு, இல்லைன்னா கெமிக்கல் கலந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குடிநீர் தொட்டியை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால இந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இது அரசாங்கத்தின் சொல்லாக வருது. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துவோம் வேணாமா அப்படிங்கிற இதில் நம்ம செயல்படுத்தணும். அப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இப்போ ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் சொல்லக்கூடியவர் எப்படி ஆள், அவர் எப்படி வெயிட்டானவர் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தை இப்போ பெற்றோர்கள் சொல்கிறாங்க, அதே விஷயத்தை டாக்டர்கள் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது பெற்றோர்கள் சொல்கிறத நம்ம கேட்போம். அதை விட இப்போ ஒரு உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை டாக்டர்கள் சொல்லும்போது அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அவங்க படித்தவங்க, அவங்களுக்கு மருத்துவத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தில் நம்ம அந்த சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ இப்படியெல்லாம் ஒருத்தர் எப்படி சொல்கிறாங்க, அவர் சொல்கிறவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய தராதரம் என்ன, அவருடைய அறிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம அதை செயல்படுத்துமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்ம குர்ஆனை நம்ம அணுகும் பொழுது இது குர்ஆன் யாருடைய சொல் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படின்னா இது யாருடைய சொல் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நம்ம அந்த சிந்தனையை ஆளை நம்ம பதிஞ்சுக்கணும். இது அல்லாஹுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஆளை பதிய வச்சுக்கிறணும். இப்போ
நம்ம வீட்டு முன்னாடி இப்போ அரசாங்கத்தின் சார்பாக வந்து காவல்துறையினர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த காவல்துறையினருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுப்போம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம், சொல்லுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுவோம். அப்போ இதை விட நம்ம வந்து அல்லாஹு தான் அதிகம் கட்டுப்படுறதுக்கு தகுதியானவன். அல்லாஹுவுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக கட்டுப்படணும். இப்போ வந்து இது ஒரு குழந்தையின் சொல்லா, இல்லை ஒரு அதிகாரின்னு சொல்லா, இது ஒரு மன்னரின் சொல்லா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துகின்ற அல்லாஹுவின் சொல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் ஆழ பதிஞ்சு நம்ம வந்து குரானை நம்ம அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். நபியே, மலையின் மீது நாம் குரானை இறக்கி இருந்தால் அது பணிந்து அல்லாஹுடைய அச்சத்தால் வெடித்து சிதறுவதை நீங்கள் காண்பீர். அப்போ அல்லாஹ் இறக்கி இருந்தால் ஹஷீத்தில்லா, அல்லாஹுடைய அச்சத்தால் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அல்லாஹுடைய அச்சத்தால் வந்து இந்த மலையினை தன்னை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி தன்னை அழிச்சுக்கிறது. அப்போ நம்ம குரானை அணுகும் பொழுது, குரானை நம்ம படிக்கும் பொழுது நம்மளை வந்து அழிச்சுக்கிறணும். நம்மளை வந்து பணிவு நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது என்ன செய்யணும்? உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி அது வெளியில் வரணும். இல்லை ஒன்றுமே நம்ம உள்ளே ப்ராசஸ் ஆகாமல் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே நம்ம சாப்பிட்டபடி அப்படியே வெளியில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வாந்தி. அதை அப்படியே கக்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம உள்ள சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல ப்ராசஸ் ஆகி அது சத்துக்கள் பிரியணும். சத்துக்கள் பிரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து தெம்பு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ நம்ம குரானை படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மனசில் வந்து ஆழ பதிய வச்சோம் அப்படின்னா தான் நம்ம சிந்தனையை அது போய் டிஸ்டர்ப் பண்ணி மேற்கொண்ட அந்த 4 விஷயங்களும் வந்து இது அல்லாஹுடைய மேற்கொண்ட விஷயங்களும் நம்மளுக்கு வந்து தெளிவாக வரும். இப்போ வந்து இது யாருடைய சொல் அப்படின்னு பார்க்கும்போது இது அல்லாஹுடைய சொல் அப்படிங்கிற நம்ம அல்லாஹுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்தனைக்குள்ள நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆழ பதிய வச்சுக்கிறணும். இப்போ வந்து குரான் என்ன செய்யுதுன்னா, நான் வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறேன், இது யாருடைய சொல்லும் கிடையாது, இது உன் ஃப்ரெண்டு சொன்னதோ உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் சொன்னதோ கிடையாதுப்பா, இது நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ 32வது அத்தியாயம் 2-3வது வசனத்தில், நபியே, உங்கள் மீது அருளப்பட்ட இவ்வேதம் உலகத்தாரின் இறைவனிடமிருந்தே வந்தது என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் வந்து சொல்கிறான், உலகத்தாரின் இறைவனிடமிருந்தே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக இதை அவர் சுயமாக இட்டுக்கட்டி கொண்டார் என எண்ணுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறான். இது ஏன்ட்டருந்து தான் வந்தது, நான் தான் சொன்னது, இதை முகமது இட்டுக்கட்டி கொண்டார் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்போள்ள சமூகத்தார் சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க, இது வந்து முகமது கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பும் பொழுது அல்லாஹ் இதை அவர் சுயமாக இட்டுக்கட்டி கொண்டார் என எண்ணுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து வந்து 69வது அத்தியாயம் 38லிருந்து 52வது வசனம் வரையும் அல்லாஹாலா வந்து சொல்கிறான், நீங்கள் பார்ப்பவைகளின் மீதும் நீங்கள் பார்க்காதவைகளின் மீதும் சத்தியமாக. நம்ம வந்து அல்லாஹ் படைத்த பல 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 விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அல்லாஹுடைய படைப்பினங்களை நம்ம பார்க்குறோம். அதில் பொதுவாக வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை முழுமையாக நம்ம பார்க்குறோமானா கிடையாது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நீல கலரில் தெரியுது, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அல்லாஹ் வந்து நீங்கள் பார்ப்பவைகளின் மீதும் நீங்கள் பார்க்காதவைகளின் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறான்.
நாம் அருளியதை எடுத்து கூறுகின்ற தூதரால் கூறப்பட்டது. அல்லாஹு சொல்லக்கூடியதை, அல்லாஹு அருளியதை தூதர் வழியாக தான் வருது. இது வந்து கவிஞனின் சொல்லல்ல, இது ஜோதிடக்காரனுடைய சொல்லும் அல்ல. வெகு குறைவாக படிப்பினை பெறுகிறார்கள். இது வந்து ஜோதிடக்காரன் சொல்லு கிடையாதுப்பா, இது வந்து நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஜோதிடக்காரன் வந்து ஒரு பொதுவாக வந்து சில விஷயங்களை எடுத்து சொல்லுவான். அதாவது இப்போ வந்து நீ வந்து ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் எங்கேயோ போக போகிற அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லுவான். இல்லை அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும், ஏதாவது ஒரு துன்பம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் வந்து இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் அப்படிங்கிறது இது பொதுவான விஷயந்தான். ஏற்றத்தாழ்வுகள் நடக்கக்கூடியது வந்து பொதுவான விஷயம். இப்படித்தான் மனிதர்களுக்கு வந்து இடையில காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல வைக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து சுழல வைக்கிறான். இப்போ சக்கரம்னா எப்படி அப்படின்னா, அது சுற்றுனா மேலே போகும், கீழே சுற்றுனா கீழே வரும். இதுதான் வந்து மனிதனுடைய வாழ்வு. இன்பம், துன்பம், ஏற்றத்தாழ்வுகள் நடக்க தான் செய்யும். இதை பொதுவாக அவன் வந்து ஜோதிடக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து எடுத்து விடுவான். குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி சில விஷயங்களை வந்து அவன் எடுத்து சொல்லுவான். அதை வந்து மக்கள் வந்து நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து அதுபோல் கிடையாது, இது நான் சொன்னது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இது இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. சில சொற்களை நாம் சொல்லாததை அவர் சேர்த்து சொன்னாருன்னா வலதுகரத்தால் அவரை தண்டித்து இருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவரது நாடி நரம்பை துண்டித்து இருப்போம். அப்போ மக்கள் இந்த குர்ஆனுடைய வசங்கள் வகி வரும்பொழுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லும்போது மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, சொல்கிறாங்க இது வந்து இவரா இட்டு கட்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்குறான். இது இறைவனிடமிருந்து வந்திருக்குது. சில சொற்களை நம்ம சொல்லாத அவர் சேர்த்து சொன்னாருன்னா வலதுகரத்தால் அவரை தண்டிச்சிருப்போம், அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களில் யாரும் அதை தடுக்கிறதுக்கு அதிகாரம் படைச்ச யாரும் இருக்க மாட்டீங்க. இரையச்சம் உடையோருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது, நிராகரிப்பவர்களுக்கு கைசேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இறைவனின் சொல்லில்லை அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டிருக்குதோ, சந்தேகங்கள் கிளப்புமோ, இதுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா வந்து பதில் கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். இன்னும் அடுத்து வந்து இன்னும் சில ஆச்சரியமான செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது, இது வந்து அல்லாஹுடைய வேதம்தான், இது உள்ளத்தில் ஆழப்படுவதற்கும் இதை பசுமைப்படுத்துவதற்கும் நமக்குள் இது இறைவனுடைய வசனம், அல்லாஹுடைய வார்த்தை அப்படிங்கிறத உணர்வு நமக்குள்ள வந்து ஆளப்படும். அதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து அல்பக்ரா அத்தியாயம் 143வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, அவ்வாறு நடுநிலையான சமுதாயமாக நாம் உங்களை ஆக்கினோம். இதில் வந்து நடுநிலையான சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆரம்ப காலத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலையும் வந்து குர்ஆன் வசனங்களில் வந்து எண்கள்லாம் குறிப்பிட கிடையாது, எண்கள்லாம் இருக்காது. அதே போல் பே, தே, சா அப்படிங்கிறதுக்கெல்லாம் புள்ளிகள்லாம் கிடையாது. பாவுக்கு ஒரு புள்ளி, சாவுக்கு 3 புள்ளி, மேலே 3 புள்ளி அப்படிங்கிற எழுத்துக்களில் புள்ளியும் இருக்காது. இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சி காலத்தில் தான் வந்து குர்ஆனில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. அது எதுக்காக வேண்டி அப்படின்னா, மக்கள் வந்து எளிதாக குர்ஆனை வாசிப்பதற்காகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்காகவும் சில மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. ஆனால் வந்து குர்ஆன் வந்து அல்லாஹ் எப்படி இறக்குனானோ அதில் வந்து எந்த மாற்றங்களும் கிடையாது. அதனுடைய ஓசை வடிவத்திலேயோ மற்ற எந்த விஷயங்கள்லையும் வந்து அல்லாஹ் இறக்குனபடி தான் இருந்துச்சு. அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படலை. இப்போ வந்து ஜபர், ஜேர், பேஸ் அப்படிங்கிற குறியீடுகள்லாம் கிடையாது. இப்போ அல்ஹம்து அப்படிங்கிறதுல ஜபர், ஜேருக்கு பேஸ் இந்த குறியீடுகள் இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி படிப்போம்? நம்மளுக்கு வந்து படிக்கிறது கஷ்டம். இல்ஹம்துன்னு படிப்போமா, உல்ஹம்துன்னு படிப்போமா அப்படிங்கிற இதில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அப்போ உள்ள அரபியர், அப்போ உள்ள மக்கள் வந்து அதை ஈஸியாக அவங்க வந்து அதை படிச்சிருவாங்க. இதில் வந்து
அல்ஹம்து என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற இது அவங்களுக்கு அந்த மக்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம எப்படி படிப்போம்? அதுக்காக வேண்டி சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துச்சு. அதில் இப்போ இதில் வந்து அதே போல் அடுத்து 30 பாகங்களாகவும் பிரித்தாங்க, 7 மஞ்சிலாகவும் பிரிச்சிருந்தாங்க. 30 பாகங்கள்னால் ஒரு நாளைக்கு ஒரு பாகம், மேனி ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிக்கலாம். 7 மஞ்சில்னால் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சில், ஒரு வாரத்தில் ஒரு குரான் முடிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எண்கள் குறியீடுகள் வந்தது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு அல்பக்கராவிலேயே 286 வசனங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு அல்பக்கராவில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தேடுவோம்? படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த எண் குறியீடு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம வந்து பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிடுவோம். இதற்காக வேண்டி தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக படிச்சுக்கணும், மக்கள் எல்லாருமே நம்ம எளிதான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சாங்க. அச்சீடு முறையில் சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க. இப்போ இதில் வந்து இந்த அல்பக்கரா அத்தியாயம் 286 வசனங்களை கொண்ட பெரிய சூறா வந்து ஒரே நாளையில் இறங்க கிடையாது. அல்லாஹ் தஆலா வந்து இறக்கலை. கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் தஆலா வசனங்களை வந்து இறக்கியிருக்கான். இப்போ ஒரே நாளையில் இறக்கியிருந்தால் கூட ஒரு மனுஷன் இந்த அல்பக்கரா சூறாவில் நடுவில் சென்றில் இந்த அத்தியாயத்தை இப்போ எழுதியிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது ஒரே நாளையில் இறங்க கிடையாது. கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகளாக தான் இறங்குச்சு. இது அல்லாஹுடைய சொல்லு தான். இதை கரெக்டாக இப்போ 286 வசனங்கள் இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் 143வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து நடுநிலையான சமுதாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்படின்னா இது இறைவனுடைய வார்த்தை தான். இது கரெக்டாக ஒரு நடு மத்தியில் வந்து இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்னா இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்படி பல துணுக்குகளை வந்து குரானில் வந்து நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இதை வந்து இது என்னுடைய சொல்லுதான், இதே மாதிரி விஷயத்தை எந்த மனிதராலும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்ததாக நம்ம வந்து அடுத்த வசனம் வந்து 33வது அத்தியாயம் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், எம் மனிதருடைய நெஞ்சிலும் 2 உள்ளங்களை அல்லாஹ் அமைக்கவில்லை. அப்போ ஒரு மனுஷருக்கு 2 உள்ளங்கள் கிடையாது, அதாவது எதிர்மறையான 2 உள்ளங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எதிர்மறையான பண்புகள் வராது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஈமானும் இறை மறுப்பும் ஒரு மனுஷர்கிட்ட இருக்காது. இப்போ ஒருவன் ஈமான் கொண்டவராக இருந்தால் அவர் இறை நிராகரிப்பான செயல்களில் அவர் வந்து ஈடுபட மாட்டார். இறை மறுப்பு அவர் உள்ளத்தில் வராது. அவர் இறை மறுப்பான காரியங்களும் அது சரிதான், அதையும் நம்ம அல்லாஹ்வை நம்ம வணங்கிடுவோம். இந்த எல்லாரும் தானே இந்த சிலை வணக்கம், எல்லாரும் தானே இந்த தர்கா வழிபாடு பண்ணுறாங்க, இதையும் நம்ம வணங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஈமான் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒன்று தான் அவர்கிட்ட இருக்கும். ஈமான் இருந்தால் இறை மறுப்பு இருக்காது. இறை மறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து ஈமான் கொண்டவராக முடியாது. இது வந்து இரட்டை வேடம் மனிதர்களுக்காக வேண்டி இரட்டை வேடம் போடக்கூடியவராக கருத முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு வந்து சூடான ஐஸ்கிரீம் சொல்லுவோமா, இப்போ ஐஸ்கிரீம்னாலே குளிர்ச்சியாக தான் இருக்கும். அதில் சூடான ஐஸ்கிரீம் எப்படி வரும்? ஐஸ்கிரீம் அப்படின்னா அது குளிர்ச்சியான பானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ குளிர்ச்சி வேற சூடு வேற, இரண்டுமே எதிர் துருவங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கிறணும். அடுத்ததாக வந்து அல்லாஹ் வந்து எந்த மனிதருக்கும் அவனுடைய அந்த உள்ளங்களில் வந்து இரண்டு உள்ளங்களை அமைக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா,
உங்களுடைய மனைவியர்களை அவர்களிலிருந்து தன் மனைவியை தன் தாய் போன்றவள் என்று கூறி நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுக்கு ஒப்பாக கூறி விவாக விலக்கு செய்துவிட்டவர்களை உங்களுடைய சொந்த தாய்களாகவும் அவன் ஆக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னுடைய மனைவியை தன் தாய்க்கு ஒப்பாக சொல்லிட்டு அவங்க விவாகரத்து பண்ணிடுவாங்களாம். விவாகரத்து பண்ணிடுவாங்கன்னா ஒரேடியாக விவாகரத்து பண்ணிடாமல் மனைவின்ற அந்தஸ்திலே வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் மனைவியுடைய அந்தஸ்தில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ரெண்டாம் கட்ட நிலையில் அவங்க அந்த மனைவியை வச்சுருப்பாங்களாம். தன்னுடைய மனைவியை தன் தாய் மாதிரி இருக்கிற, நீ என்ன என்னுடைய தாய் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விலக்கி வச்சுருப்பாங்களாம். இதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். தாய் வேற மனைவி வேற, 2 பேரும் ஒன்றாக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கடுத்து இன்னும் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய சொந்த புதல்வர்களாகவும் அவன் ஆக்கவில்லை. இவை உங்களுடைய வாய்களினால் நீங்கள் கூறிக்கொள்ளும் உங்களுடைய வெற்று சொல்லாகும். அல்லாஹ் உண்மையை கூறுகிறான், அவன் நேர்வழியை காட்டுகிறான். அடுத்ததாக இந்த மேற்கொண்ட வசனத்தில் அல்லாஹ் எந்த மனிதருக்கும் அவனுடைய அகத்தில் 2 இதயங்களை அமைக்கவில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். வளர்ப்பு ஒரு குழந்தையை எடுத்து நம்ம பிள்ளையை எடுத்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அவங்க சொந்த பிள்ளையாகாது. அவங்க வளர்ப்பு பிள்ளை தான். அடுத்தவருக்கு பிறந்த பிள்ளை அவருக்கு தான் பிள்ளையாகுவாக நுழைஞ்சு நம்மளுக்கு சொந்த பிள்ளையாக ஆக முடியாது. தான் பெற்ற பிள்ளை தான் சொந்த பிள்ளையாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதற்காக தான் அல்லாஹ் விலக்கி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பெற்ற பிள்ளை தான் சொந்த பிள்ளை ஆக முடியும். இப்போ வளர்ப்பு பிள்ளையை சொந்த பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் பல விஷயங்கள் பல குர்ஆனில் அடுத்து என்ன இதில் மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின் மின் கல்பைனி, அல்லாஹ் தஆலா உண்டாக்கலை 2 உள்ளங்களை எந்த மனிதருக்கும் உண்டாக்கலைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இதில் பயன்படுத்தக்கூடிய ரஜுல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆணுக்கு தான் குறிக்கும். நிசா அப்படிங்கிறது பெண்ணுக்கு குறிக்கும். இது அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லியிருக்கலாம். எல்லா மக்களையும் சேர்த்து பொதுவாக சொல்லாமல் அல்லாஹ் தஆலா ரஜுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ரஜுல் அப்படிங்கிறது ஆணுக்கு தான் குறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ ஆணுக்கு இல்லை அப்படின்னா அப்போ பெண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ பெண்ணுக்கு இருக்காங்கும்போது இப்போ ஒரு பெண் கருவுற்றிருக்கும் பொழுது அவள் அந்த கரு 4 மாதத்தை அடைஞ்சவுடனே அதுக்கு ஒரு உயிர் வந்துடுது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு கல்பு, இந்த பெண்ணுக்கு ஒரு உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விளக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இது எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இது சாதாரண மனிதரால் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு பல விஷயங்களை, பல ஆச்சரியமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் 2வது அத்தியாயம் 126வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், இது கால இப்ராஹீமு ரபிஜல் ஹாதா பலதன் அப்படின்னு ஹாதா பலதன் ஆமினா. அடுத்து 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இது கால இப்ராஹீமு ரபிஜல் ஹாதல் பலது, மேலே ஹாதா பலதன். இந்த வசனத்தில் ஹாதல் பலது ஒரு அலிஃப்லாம் தான் கூட அது வந்திருக்குது. இப்போ இதுக்குரிய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.